ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கே பிளாக்ஸ். எங்கடா வெள்ளை சொக்கா போட்டுட்டு கிளம்பிட்டு தானே பார்க்குறீங்க? எங்கேயும் இல்லைங்க, நம்ம முருகனை பக்கத்தான் கிளம்பிட்டோம். நம்ம கூட யார் வரான்னு பார்த்தா நம்ம சங்கீத் ப்ரோ வராரு. பாவம், அவர் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ப்ரோ. எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாரு. சரி வாங்க ப்ரோ அப்படின்னு வந்த ஸ்பாட்டு தான் நம்ம சென்னிமலை. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சென்னிமலை வந்தாச்சு பார்த்தீங்களா. வந்த உடனே விநாயகருக்கு ஒரு கும்பிடை போட்டு தோப்புக்கரணை போட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ராஜகோபுரம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி கும்பிட போட்டுட்டு உள்ளே போனால் முருகர் குளிச்சிட்ருக்காரு. லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க பார்க்க. சரின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே உட்காந்து தியானத்துக்கு போயிட்டோம். தியானம்னு சொல்ல முடியாது. ஃபைனலி முருகனை பார்த்தாச்சு, கும்பிட போட்டாச்சு, திருநீர் வாங்கியாச்சு. வெளியே வந்து பார்த்தா நம்ம சங்கீத் ப்ரோ ஏதோ நின்று வேடிக்கை பார்த்துருந்தாரு. என்னப்பா வேடிக்கை பார்க்குறான்னு பார்த்தா ஸோ பட்டை ஒன்று போட்டாச்சு. இதுக்கு நான் ஒரு தத்துவம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பட்டவனுக்கு தான் தெரியும் இந்த பட்டையின் அருமை. சரின்னு சங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே வெளியே வந்துட்டோம். அப்புறம் 2 பேரும் பொடி நடையாக கிளம்பியாச்சு. சங்கீத் ப்ரோ நான் தான் ப்ரோ வண்டியை தள்ளுவேன் அப்படின்னு சொன்னார். மூமெண்ட்டை பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ப்ரோக்கு காலில் கட்டி அதான் கொஞ்சம் பைக்கை தள்ள சிரமப்பட்டார். ப்ரோ போகிறப்பே ஒரே பசியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் போனோம். டீ பப்ஸு ப்ரோ வாங்கி கொடுத்தாரு. நிம்மதியாக சாப்பிட்டு இந்த விளாகை நம்ம முடிச்சுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இத்துடன் விடைபெறுகிறேன், உங்கள் எஸ்கே.